அதனால அவர் மார்க்கண்டேய சுவாமி மாதிரி எப்பொழுதும் சூப்பர் ஸ்டாராகவே கோட்டியில ஒருத்தர் பகவான் வேணும்னு பிரயத்தனப்படுறவன் கோட்டியில ஒருத்தன், சித்தி அடையறவன் கோட்டியில ஒருத்தன். அப்பேற்பட்ட பகவான 6 வயசுல பார்க்கிறார். அவர் அப்பாதான் தினம் நைவேத்தியம் ஒரு பாண்டுறவங்களுக்கு. அன்னைக்கு நாமதேவர் நான் நைவேத்தியம் பண்றேன்னு நைவேத்தியத்தை ரொட்டி, சப்பாத்தி, சப்ஜி, ஒரு டம்ளர்ல பால் எல்லாத்தையும் எடுத்து பாண்டுறவங்கிட்ட போயிட்டா. பண்டரைவர் பாண்டுறவங்க சன்னிதியில அத்தனையும் வச்சு பாண்டுறவங்க கூப்பிடுற, சாப்பிடவா ரங்கா சாப்பிட. கேசவ மாதவா கோவிந்தா கோபாலா அச்சுதா வாமனா தசரதன் ஜெபிதுங்கா கிருஷ்ணா பாண்டூர். 6 வயசுல நாமதேவர் பாடின அபங்கம். 6வது வயசு. இன்னைக்கு பாரத தேசத்துல வெளிநாட்டுல எங்கெல்லாம் பாண்டுறவங்க சந்நிதி இருக்கோ அத்தனை சந்நிதியிலையும் பண்ற ஹாரத்தி ஒன்று இருக்கு, காமன் ஹாரத்தி. அது 6 வயசுல நாமதேவர் பண்ணின ஹாரத்தி. தீபாராதனை எல்லாம் முடிச்சு நைவேத்தியத்தை எடுத்துட்டு போய் பாண்டுறவங்க திருமுகத்துக்கு பக்கத்துல வச்சுண்டு கெஞ்சரா சாப்பிடு. கேசவ மாதவா கோவிந்தா கோபால். அர்ச்சாவதார நியமாது. அர்ச்சாவதாரம் தானே கண்டருளச் செய்வது, நைவேத்தியத்தை காமிக்கணும், அவர் கடாட்சிப்பார், அதான் பிரசாதம். இது நம்ம சிஸ்டம். அவர் சாப்பிடணுங்கிற நீ எடுத்து சாப்பிடு. ஏன்னா அவ அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மாட்ட கேட்டிருக்க, அம்மா பசிக்கிறதுமா சாப்பாடு போட்டு. இல்லடா நாமதேவா, உங்க அப்பா பாண்டுறவங்களுக்கு நைவேத்தியம் பண்ண போயிருக்கார், பாண்டுறவங்க நைவேத்தியம் முடிஞ்சுதான் நீ சாப்பிடு. பாண்டுறவங்களுக்கு நைவேத்தியம்னா என்னம்மா, நீ சாப்பிட்ற மாதிரி பாண்டுறவங்க சாப்பிடுவான்டா, அதான் நைவேத்தியம். 5 வயசு குழந்தையினுடைய மனசுல ஏறிடுச்சு பாண்டுறவங்க சாப்பிடுவான். இன்னைக்கு நீட்டா சாப்பிடலையா அழுக வந்துடுது. எங்க அப்பா கொடுத்தாதான் சாப்பிடுவியா, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடாட்டா நான் என் தலைய உன்னுடைய திருவடியில முட்டு வேணும், முட்டிக்கிறது. ஐசி கிராணி கரிதா விட்டல பாவலா. பார்த்தார் பாண்டுறவங்கன், இவன் முட்டின்னு அழகத்தை பார்த்த உடனே கருளை வந்து பகவானுக்கு அப்படி முட்டிக்கிறார் நாமதேவர். பார்த்தா நீலமேக சாமளவர்ணனா பீதாம்பரதாரியா, இடுப்புல கையை வச்சுன்னு மகர குண்டலத்தோடு திவ்ய கிரீடத்தோடு சாட்சாத்காரம். நேரா பகவான் வந்து நாமதேவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு நைவேத்ய ஜேவிலா நாமயாச்ச. நாமதேவருடைய நைவேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டான். 6 வயசு தான் சாப்பிட்டான். பக்கத்துல தாயார் ருக்மிணி தேவி சன்னிதி, தாயார் வந்தா, பாண்டுரங்கன் தாயார் 2 பேர் சாப்பிட்டு பிரசாதத்தை நாமதேவருக்கு தாயார் ஊட்டி விட்டார். இந்த நாமதேவருக்கு நாமதேவன் பேர் வச்சதே ருக்மிணி தேவி தான். ருக்மிணி தேவி தான் பேர் வச்சா நாமதேவன். உடனே ஒரு டம்ளர்ல பால், அந்த பாலை பாண்டுரங்கனும் தாயாரும் சாப்பிட்டு இந்த ரொட்டி பிரசாதம் இருக்கே அதை நாமதேவனுக்கு ஊட்டி விட்டு அந்த பால் மிச்சத்தையும் நாமதேவனை குடிக்க வச்சு அந்த நாமதேவரை துருவசுவாமி பிரகலாத சுவாமி போல ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு
தான் கழுத்துல போட்டு இருந்த திவ்யமான துளசி மாலையை நாமதேவர் கழுத்துல போட்டு, நாமதேவா இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்கு நீ கூப்பிட்டாலும் நான் பிரத்யட்சமா வருவேன், நீ கொடுத்தா சாப்பிடுவேன். 6 வயசு, 80 வயசு இருந்தார் நாமதேவர். என்னைக்கு கூப்பிட்டாலும் பகவான் வருவனா, எங்க கூப்பிட்டாலும் பகவான் வருவனா. அவருக்கு சகஜம், சாட்சாத்காரம் சகஜம். இப்படி சகுன சாட்சாத்காரம் ஆகி பாண்டுரங்கனோட பேசிட்டு பாண்டுரங்கனுக்கு ஊட்டிண்டு, பாண்டுரங்கன் மடியில நாமதேவர் வச்சு ஊட்டி விட்டு, இத்தனை கிருபையை அடைஞ்சவர் ஒரு குருட்ட போனா போவரா? ஒரு குருட்ட போகணும். பகவானுக்கே வருத்தமா இருக்குதான். சமாதானமா சொல்லி பார்த்தார், நாமதேவா குரு வேணும்டா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். ஒரு சத்சங்கம், கோரா கும்பார்னு ஒரு பக்தர், அவருடைய குயவனர் பாண்டுரங்கனுக்கு சமச்சரண சரம் திருவடியில எல்லாரும். ஞானேஸ்வர மகாராஜுக்கு எந்த ஸ்தானமோ அதே ஸ்தானம் தான் சோக்கா மேல இருக்கு. ஜாதி குலம் கோத்திரம் எந்த பேதமும் பகவானுக்கு கிடையாது. பகவானுக்கு கிடையாது, குருநாதனுக்கு கிடையாது. யாரு பக்தி பண்றாளோ, யார்கிட்ட பிரேம இருக்கோ, பிரகலாத சுவாமி சொல்றார், வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு பகவத் சரணாரவிந்தத்துல விமுகனா இருக்கான். பகவத் சரணாரவிந்தமே பிடிக்கல, பக்தியே பிடிக்கல, அப்படி ஒருத்தன் இருக்கான். இன்னொருத்தன் நாய் மாம்சம் சாப்பிடுறான், அவ்வளவு சீன தசையில இருக்கான். அவன் வாக்குல ஹரிநாமம் வந்ததுன்னா இவன் தான் ஒஸ்திங்கிறான் பிரகலாத சுவாமி. சொபஜம் வரிஷ்டம். இந்த கோரா கும்பார் குயவனார், பாணபண்டர். அவருடைய வீட்டுல சத்சங்கம், எல்லா சாதுக்களும் இருக்கு. ஆச்சரியமான சத்சங்கம். நாமதேவர் வந்திருக்கு, நிவர்த்தி தேவர், ஞானதேவர், சோபான தேவர், முக்தாபாய், கபீர்தாசர், அத்தனை சாதுக்களும் இருக்க. அந்த நேரத்தில் நாமதேவர் வந்தார். பஜனையில ஒரு விராமம், கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு 10 நிமிஷம். அந்த சந்தர்ப்பம் முக்தாபாயின்னு ஞானேஸ்வர மகாராஜனுடைய சகோதரி, சின்ன பொண்ணு, மகா ஞானவதி. 4 பேருமே ஞானி. நிவர்த்தி தேவர், ஞானதேவர், சோபான தேவர், முக்தாபாய், 4 பேரும் ஞானிகள். கோரா கும்பார் தானே வீட்டுக்கு அவரை பார்த்து கேட்கிறார், தாத்தா தாத்தா இங்க நிறைய பானை எல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் என்ன? எல்லாம் வியாபாரம், கலர் கலரா வச்சிருக்கேன் இல்லையா? பச்சையா இருக்கிறது சுடாத பானை, சிவப்பா இருக்கிறது சுட்ட பானை. இந்த சிவப்பா இருக்கிற பானைகளே தனியா கொஞ்சம் வச்சிருக்கேன், இது என்ன? இது அறவேக்காடு, வேகாத பானை. வெந்த பானையும் வேகாத பானையும் ரூபம் ஒன்னாதானே இருக்கு. இது வெந்தது வேகலன்னு எப்படி தெரியும்? இத தட்டி பார்க்கறதுக்கு ஒரு கோல், அந்த குச்சி வச்சுன்னு தட்டினா இது வெந்தது வேகலன்னு நாதத்துல தெரியும். இந்த கோலை காமிச்சார். அப்ப கேட்கிறா முக்தாபாய், இங்க பஜனைக்கு வந்திருக்கிற இது இத்தனையுமே பானதானே? எல்லாரும் பானதானே. பார்த்திவ விகாரம், எல்லாம் மண்ணினுடைய விகாரம் தான். நாம அத்தனை பேருமே நம்ம சித்தர் பாடல்கள் அததான் சொல்றது. இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண, இறைந்து மாதமை வைத்த சூளை, அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்காகாதென்று ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, எழுந்தாடு பாம்பே, ஆடு பாம்பே. சாப்பாட்டு சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர். ஒரு குழந்தையினுடைய ஜனனத்துல அப்பா அம்மா 2 பேருக்கும் பங்கு. இருவர் மண் சேர்த்திட, ஆனா அம்மா தான் கர்ப்பதாரணம். ஒருவர் பண்ண, சாதாரண பானைகள்லாம் 1 வாரம் தீல வச்சா போறோம், சூளையில வச்சா போறோம். இந்த பானையோ 2 மாதமாய் வைத்த சூளை, 5 10 மாசம் கர்ப்பவாசம். அருமையாய் பிறந்துட்டா குழந்தை எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு ரோசா.
வளர 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 ரொம்ப லட்சணமா நன்னாதான் இருக்க. அப்படி இருந்தாலும் அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரை காசுக்காக சாப்பிட்றது தூங்குறது இதை தவிர என்ன தெரியும்? காத்தால காஃபி, டிஃபன், பேப்பர், டிவி, ஆஃபீஸு, சாப்பாடு, திரும்பி காஃபி, டிஃபன், திருப்பி டிவி, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் படுத்துக்கிறது, வம்பு. இது மாதிரி 80 வருஷமா பண்றோம், அழுக்கவே இல்லை. இதே காரியம் 80 வருஷம். புன சர்வித சர்வனானான்னு பிரகலாத சுவாமி வருத்தப்பட்டார். செஞ்ச காரியத்தையே 80 வருஷமா செய்யறியே, உனக்கு அழுக்கலையா? இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பகவத் பக்தி வராட்டா அரை காசுக்காகாதென்று ஆடு பாம்பே. பகவத் சரணாரவிந்தத்தை புடிச்சு காட்டா வேஸ்ட். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்தில். இந்த பானைங்கிறது சரீரம். அதுதான் முக்தாபாய் சொன்னா, இங்க பஜனைக்கு வந்திருக்கிற எல்லா சாதுக்களுமே பானை தானே. இந்த கோலால தட்டுவோம், வெந்துடுதா வேகலையான் பாவம். முதல்ல ஞானேஸ்வர மகாராஜனுடைய தலையில போய் தட்டினான். சாட்சாத் பாண்டுரங்கன், ஞானதேவர், நிவர்த்தி தேவர், சோபான தேவர். நிவர்த்தி தேவர் சாட்சாத் பரமேஸ்வரன், ஞானதேவர் பாண்டுரங்கன், சோபான தேவர் பிரம்மதேவன், முக்தாபாய் பராசக்தி. திரிமூர்த்திகளும் பராசக்தியும் ஒரே அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளா பிறந்தார். அப்பேற்பட்ட ஞானேஸ்வர மகாராஜ் அந்த அடியை வாங்கிட்டார். நங்குன்னு சத்தம் கேட்டு முக்தாபாய் கையை தட்டிண்டு இந்த பானை வெந்துடுத்து. எல்லா சாதுக்களும் தலையை நீட்டா, நான் இந்த பானை வெந்துடுத்தா சொல்லுமா, இந்த பானை வெந்துடுத்தா சொல்லு. தட்டி 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 எல்லா பானையும் வெந்துடுத்துங்கிற முக்தாபாய் கையை தட்டி. நாமதேவர் தானே கடைசியா வந்தார் பஜனைக்கு. அவர் கிட்டக்க போனா தட்டுறதுக்கு உடனே தட்டா கூறாகும்பார் தட்ட மாட்டேன். முக்தாபாய் நான் தட்டுறேன்னு தட்டினான். நாமதேவர் தலையில தட்டினான். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த அந்த கோல் தலையில விழுற நேரம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் சீனு. அப்ப சப்தம். உடனே முக்தாபாய் அந்த கோலை போட்டுவிட்டு 2 கையை தட்டிட்டு, இங்க வந்திருக்கிற எல்லா பானையும் வெந்துடுத்து, இதுதான் அறவே காட்டு, இதுதான் வேகாதம். நாமதேவருக்கு ரோஷம், அழுக வந்துடுது. அத்தனை சாதுக்களை சந்நிதியில இது வேகாத பானைன்னு சொன்னா, சொன்னது ஒரு அரை டிக்கெட்டா இருந்தா பரவாயில்ல, சொன்னது ஞானிவத்தி மகாஜானி. அவளுக்கெல்லாம் ஒரு துக்கம் வந்துடுதுன்னா மனுஷாட்ட போகவே மாட்டான், யாருமே போகக்கூடாது. சிரமம் வந்தா மனுஷன்ட்ட போலாமா? யாராவது லீவை போட்டுட்டு ஊர் முழுக்க வம்படிச்சுட்டு இருப்பான், மனுஷன்ட்ட போகக்கூடாது. சிரமம் வந்தா என்ன பண்ணணும்னா பகவத் சரணாரவிந்தத்தை கட்டியமா பிடிச்சுக்கணும். சிரம நிவர்த்தி, கஷ்ட நிவர்த்தி பகவானா கொடுத்தா உண்டே தவிர மனுஷனால என்ன பண்ண முடியும்? இவருக்கு ஒரு துக்கம்னா, சிரமம்னா நேரா பாண்டுரங்கண்ட தான் போகும். பாண்டுரங்கண்ட போனா அழற, ஏண்டா நாமதேவாங்கிற சுவாமி சகஜமா பேசுவாங்க. இப்ப நாம பேசுற மாதிரி பகவான் சகஜமா பேசுவான். என்னடா நாமதேவா அழற? இந்த சத்சங்கத்துல கோராகும்பார் வீட்டு சத்சங்கத்துல என்ன எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க. என்ன பண்ணா, என்ன அறவே காடுன்னு சொல்லிட்டான். அதே பகவான் பார்த்தா, உன்னை யாரும் அவமரியாதை பண்ணல, நீதான் அந்த சத்சங்கத்தை அவமரியாதை பண்ணிட்ட. ஏன்னு கேட்டா, அந்த அடியை நீ வாங்கிட்டா என்ன? ஞானேஸ்வர மகாராஜ் வாங்கிட்டு இருக்கார், நிவர்த்தி தேவர், சோபான தேவர், கபீர்தாசர், இத்தனை மலமலையா இருக்கிற மகாத்மாக்கள்லாம் அடி வாங்கும் பொழுது உனக்கு என்ன கிரீடம் அமைச்சிருக்கு? நீயே இப்படி சொல்லலாமா?
உன்னை 6 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் பாக்கி பேரும் ஒன்னா. 6 வயசுல இருந்து பாக்குறேன், உங்ககிட்ட பேசுறேன், நீ இப்ப என்கிட்ட பேசுற, நீ நானும் அவர்களும் ஒன்னா. உடனே பகவான் சொல்றான், அப்பா பார்த்தா போருமாடான்னு கேட்டேன். என்ன பார்த்தா போருமா? பாக்குறது பெரிய விஷயம் இல்லையா? நீ என்னடா பாக்குறது? பஜனை பண்ற, 6 வயசுல இருந்து பஜனை பண்ற, நீ பாக்குறதா பெருசு? மகாபாபி துரியோதனம் பார்த்திருக்காண்டா, இல்ல ராவணன் பார்த்திருக்காண்டா, ஹிரண்யகசிபு பார்த்திருக்காண்டா, அசத்துகள்லாம் என்ன பார்த்து, சிசுபாலன் பார்த்திருக்கான், அசத்துகள்லாம் பார்த்திருக்கு. என்ன பார்க்கிறதே விஷயம் இல்லடா நாமதேவா, என்ன அனுபவிக்கிறது தான்டா விஷயம். என்ன அனுபவிக்க உனக்கு பார்த்தேன்னு நினைக்கிற எதுவரை அனுபவம். இந்த அனுபவம் மாத்திரம் குரு கிருபையினாலதான் கிடைக்கும். நான் தான் உன்னை நேரா பாக்கிறேனே, குரு உன்னை காமிச்சு கொடுக்குதான்னு குரு. இனிமே நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் கேட்க. இப்ப நேரா அந்த கோரா கும்பார் வீட்டுக்கு போ, அவருடைய சரணத்துல விழு, எனக்கு உபதேசம் பண்ண கொண்டு பிரார்த்தனை. நேரா கோராகுமார் வீட்டுக்கு வந்துட்டார், திருவடியில விழுந்தார், எனக்கு உபதேசம் பண்ண. உடனே கோராகும்பார் திருப்பி சாண்டா மகாராஷ்டிர சம்பிரதாயம், சேவிச்சா திருப்பி சேவிப்பார். நம்ம ஊர்ல சேவிச்சா பார்த்துட்டே இருப்பான், கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பான். மராட்டி சம்பிரதாயத்துல ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணினா எதிராளியும் திருப்பி நமஸ்காரம். அப்படி ஏன் அப்படின்னா எல்லா சரீரம் எல்லாம் சட்டை, உள்ள இருக்கிற அந்தர்யாமி பகவான். சுனுஜைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சமதரிசினஹா. நமஸ்காரம் பண்ணால் என்ன விஷயம்னா உபதேசம். 6 வயசுல சாட்சாத்காரம் ஆன உங்களுக்கு உபதேசம் பண்ற யோக்கியதை எனக்கு கிடையாது. என்னோட குரு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போகும். யாருன்னா விஷோபாகேசர். விஷோபாட்ட போங்கோன்னா நேரா அவரை தேடின்னு வர்றாரு. ஒரு சிவன் கோவில் இருக்க, ஒரு உள்ள இருக்கிறது தெரியாது. கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாரு, காணும். சரி உள்ள போய் அங்க இருக்கிற மூர்த்திய தரிசனம், பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு போவோம்னு உள்ள போற. அந்த குறைச்சலான வெளிச்சத்துல சிவலிங்கம் பரமேஸ்வரன் தெரிகிறார். உத்து பார்க்கிறார், யாரோ ஒருத்தர் பரமேஸ்வரனுடைய சிரசுல தலையில காலை வச்சிருக்க. தலகாணியில் கால் வச்சுக்கலாமா? கோபம் கொடுத்து நாமதேவர் பார்த்தார். 80 வயசு கிழவர், வயசாச்சு, அவனுக்கு புத்தி இருக்கும். பரமேஸ்வரன் சிரசிலியா கால வைப்பா, இப்படி வச்சிருக்கீரேன்னு. உடனே அவர் சொன்னார், அப்பா தள்ளாம வந்துடுறா, வயசாயிடுச்சு, சிவலிங்கம்னு தெரியாமல் வச்சுட்டேன், நீ எனக்கு உபகாரம் பண்ண. என்ன பண்ணணும்னா லிங்கம் இல்லாத இடத்துல என் காலை வச்சுட. லிங்கம் இல்லாத இடத்துல உபகாரம் தானே. திருவடியை தூக்கி லிங்கம் இல்லாத இடத்துல வைக்க போறார். அந்த க்ஷணம் ஒரு சிவலிங்கம் உண்டார். அதான் சிவலிங்கம் இருக்கேங்கிற. இன்னொரு இடத்துல வைக்க போறார், இன்னொரு இடத்துல வைக்கிறார், அடுத்த இடத்துல வைக்கிறார். எங்க வைக்க போனாலும் சிவலிங்கம் உண்டார். பார்த்தார் நாமதேவர், இவர் மகாபுருஷர்னு தெரிஞ்சுட்டார். சரணத்தை கீழே வச்சார், சேவிச்சார். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாத்மாவா இருக்கேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீ பாண்டுரங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு, கோரா கும்பார் சொல்லி அனுப்பிச்சு வந்த நாமதேவன் தானே நீ? அவர் ஃபுல் அட்ரஸ். இப்பேற்பட்ட அபரோட்சானுபூதியில இருக்கக்கூடிய தாங்கள் ஒரு மூடன் கூட பண்ணாத காரியம் பரமேஸ்வரன் தலையில கால வைக்கிறது. இப்படி வச்சேலே இது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னா உடனே அவர் சொல்றார், அப்பா ஞானம்ங்கிறது என்ன? பஜார்ல போய் காசை கொடுத்து சாமா வாங்குற மாதிரியா?
காசை கொடுத்து சாமா வாங்குற மாதிரி இல்லடா ஞானம். தத்தித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. பகவத்கீதையில பகவான் உபதேசம் பண்ணும்போது சொல்றான், காலை பிடிச்சுன்னு தொங்கணும்னா, குருநாதனுடைய சரணமே கத்தின்னு தொங்கணும், சுஷ்ரூஷ பண்ணணும், கையை கட்டி நின்றுட்டே இருக்கணும். அடுத்தது என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவார் வெயிட் பண்ணணும். அவர் அடுத்த காரியம் சொல்றத கேட்கறதுல விருப்பம் இருக்கணும். அதுக்குதான் சுஷ்ரூஷ வெயிட் பண்ணணும். எங்க சாணத்துக்கு போனா கூட போகணும், கோவிலுக்கு போனா கூட போகணும், சத்சங்கத்துக்கு போனா கூடவே இருக்கணும். எப்படா உபதேசம்னா அதெல்லாம் கமிட் பண்ணிக்க முடியாது. உபதேசந்தி என்னைக்கோ பண்ணுவேன், பண்ற வரையில் காலம் விடாது, குருனுடைய சங்கத்தை விடாது. அப்படி சொல்ற குரு உபதேசம்ங்கிறது அவ்வளவு சுலபமா? காலை முடிச்சு பிரார்த்தனை பண்ணி அடையணும். 6 வயசுலயே பாண்டரங்கனை பார்த்த நீ யார் காலையும் பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ காலை முடிச்ச பிறந்தான் உபதேசம் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு பாரு. இதுக்காவது நீ என் காலை பிடிக்கணும்னு தாண்டா நான் சிவலிங்கத்து தலையில காலை வச்சிருக்கேன். இதுக்காவது நீ பிடிக்கணும். உட்காந்து வச்சா மந்திரம் என்னன்னா நாமந்தான் மந்திரம். இவாளுக்கு ராமகிருஷ்ண ஹரி நாமந்தான் மந்திரம். உபதேசம் ஆயிடுச்சு. உபதேசம் ஆனா என்ன ஆச்சுன்னா ஞானம் வந்துடுது. ஞானத்தை அனுபவத்தை காமிக்க போறாரு. எந்த அனுபவம்னா, இப்ப பாண்டரங்கன் சன்னிதிக்கே போறல, பண்டரிபுரத்துல இருந்து கிழக்க போய் இந்த கோபாலபுரி தாண்டி சந்திரபாகா நதிக்கரையில உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு அபங்கம் பாடிட்டு இருக்கார். விடாம பாடுறார். அவர் சம்சாரம் ராஜாயி நேத்திலேருந்தே கணவனை காணுமேன்னு அவருக்கு ஆகாரத்தை தயார் பண்ணி வச்சுட்டு தேடுறார். மாடு மேய்க்கிற குழந்தைகள்லாம் சொல்றா, கோபாலபுரி தாண்டி நாமதேவ மகாராஜ் பஜனை பண்ணிட்டு இருக்கார். ஆகாரத்தை கையில் எடுத்துட்டு ரொட்டி சப்ஜிக்கு ஒரு கிண்ணத்துல நெய்யும் சர்க்கரையும் கலந்து எடுத்துட்டு ஒரு இலையை போட்டு மூடி நாமதேவர் இருக்கிற இடத்துக்கு வந்து நாமதேவரை பார்க்கிறா. தன்னை மறந்து பஜனை பண்ற. விட்டல் விட்டல் ஜெய் ஜெய் விட்டல்